மனுஷனாக பிறந்துட்டேன். எல்லாருமே மனுஷனாக பிறந்துட்டு வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிக்கணும், என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறாங்க. யாராக இருந்தாலும் நினைக்கிறாங்க, மனுஷன் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் கடவுள் வந்து 84 லட்சம் வகையான என்ஜாய்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. உனக்கு கறி சாப்பிட்ணுன்னா நீ கறி சாப்பிட்ற மிருகமாக பிறந்துரு, காமத்தில் ஈடுபண்ணால் அதுக்கு ஒரு மிருகம் இருக்குது, நல்லது பண்ணால் அதுக்கு ஒரு மிருகம் இருக்குது. 84 லட்சமான என்ஜாய்மெண்ட்டை கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் மனுஷன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இன்னும் என்ஜாய்மெண்ட் பத்தலை, வாழ்க்கையை அனுபவிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது சலிப்பாக இல்லையா? ஆமாம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சலிக்கணும், சலிப்பு வரணும். ஆனால் வரலையே, அதனால தானே வந்து திருப்பி அதுக்குள்ளேயே போகிறான் அவன். அந்த சலிப்பு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் அதை நிறுத்த முடியும். அந்த அந்த இன்பகரமான விஷயங்களில் போகிறத தவிர்க்க முடியும். அப்படி தவிர்க்க முடியாமல் திருப்பி அதிலே செய்கிறாங்கன்னா அது வந்து எப்படின்னா தீவினையில் போய் மாட்டோம். அது போயிட்டு திருப்பி அவங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் வர்றாங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பில் இருக்குங்க. நம்ம எல்லாமே ஓசியாக இங்கே அனுபவிச்சுட்டு போயிட முடியாது. ஓசி அனுபவிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு பில் செட்டில்மெண்ட் இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியறதில்லை, பின்னால் வரும். அது பின்னால் வரும்போது தான் நமக்கு ஐயோ அப்பான்னு நம்ம வந்து கதற மாதிரி ஆகிடும். அப்போ அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய உடல் ஆற்றலும் இருக்காது, மன ஆற்றலும் இருக்காது. வெறும் துன்பம் மட்டுமே நிலை கொண்ட வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால் வந்து இன்பங்களை அனுபவிங்க, யாரும் வேணான்னு சொல்லலாம். அதுக்காக தேடி போய் வலுக்கட்டாயமாக இன்பமே எனது வாழ்க்கை, அனுபவிக்கிறதே என் வாழ்க்கைன்னு போனீங்கன்னா சல்லி பயல் ஆகிடுவாங்க, உங்களை ஊருக்குள்ளே சல்லித்தனம் ஆகிடுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் போகாமல் நல்ல விஷயங்களை நாடுகள், இன்பங்களை அனுபவிங்க. ஏன்னா அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யதார்த்தமாக எது கிடைச்சாலும் அனுபவிங்க, தவறு இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, சாப்பாடு போடுறாங்க, போடுற சாப்பாடை சாப்பிட்டு வரலாம், தப்பு. நல்ல சாப்பாடு போடுவாங்க சில கல்யாணத்துலாம், பல வகையான காய்கறிகள்லாம் வச்சு பல வகையான பதார்த்தங்களை வச்சு போடுவாங்க. அப்படி எதுக்காக போடுறாங்க அப்படின்னா வர்றவங்க வயிறு குளிர்ந்து சாப்பிட்டு போகணும், அந்த வயிறு குளிர்ந்து சாப்பிட்ற வயிறோடு நம்மளை பிள்ளைகளை வாழ்த்தணும், அப்படி வாழ்த்துறது நம்மளுடைய சந்ததிகளை காப்பாற்றும் அப்படின்னு நம்பி தான் அவங்க வந்து அந்த மாதிரியே சாப்பாடு போடுறாங்க. அதனால் அந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு வர்றது தவறு இல்லை. ஆனால் தினம் கல்யாண சாப்பாடு சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுறது? யார் வீட்டில் போய் கல்யாணம் வைக்கிறது சொல்லுங்கள்? எங்கே போகிறது? எல்லா நாள்லேயும் கல்யாணம் நடக்குமா இங்கேன்னா? அப்படி நடக்காது. நம்ம சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு தான் போக முடியும், எல்லா கல்யாணத்துக்கும் போக முடியாது. நம்ம ஏன்னா போனால் பொய் எழுதணும், இப்படி எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த அனுபவிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு யதார்த்தமான சூழ்நிலையாக இருக்கணும். யதார்த்தமான சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுல தவறு இல்லை. இப்போ வீட்டில் வந்துட்டு உங்கள் அப்பா நல்லா வசதியானவராக இருக்கார், ஒரு நல்லா பங்களா கட்டி வச்சுருக்காரு, நல்லா அறையை வந்து நல்லா ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு அறையை வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஏசிலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு பெட்லாம் போட்டு வச்சுருக்காரு. யதார்த்தமாக அனுபவிக்கிறது தவறு இல்லை. ஒரு சுற்றி கடனை வாங்கி ஒரு பங்களா கட்டி அதில் ஏசி போட்டுட்டு கடன்காரர்களெல்லாம் ஏமாற்றிட்டு நான் ஜம்முன்னு தூங்கினேன்னா அதுக்கு பேர் அனுபவிக்கிறதா? அதுவும் அனுபவிக்கிறதா, ஆனால் இது தவறான அனுபவிக்கிறது இல்லை. அது அப்படி அனுபவிக்கக்கூடாது. நமக்கு இது கிடைச்சிருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, நான் என்ன புண்ணியம் பண்ணமோ, இல்லை நான் என்ன நல்லவினை செஞ்சேனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதை யதார்த்தமாக அனுபவிச்சுட்டு போகலாம். ஆனால் அதையும் விட்டு இல்லைங்க நான் அப்படிலாம் நான் அனுபவிக்க மாட்டேன், நான் பாயில் தான் படுத்துப்பேன்னா அது உன் தலையெழுத்து, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து எதையுமே வந்து எதிர்க்கவும் கூடாது. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கவும் கூடாது, எனக்கு இது வேணும்னு சொல்லி வெம்படியாக பிடுங்கவும் கூடாது. என்ன நமக்கு விதிக்கப்பட்டதோ அந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கையை யதார்த்தமான வாழ்க்கையில் சில இன்பங்களும் வரும், சில துன்பங்களும் வரும். ரெண்டையுமே யதார்த்தமாக அனுபவித்து அதை அப்படியே கடந்து போகிறதா ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு வாழ்வியல் முறை. இது சொல்லுங்கய்யா. ஐயா, இன்றைய இளைஞர்கள் போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, ஒழுக்கமே கிடையாது, பெற்றோர்களை இழிவுபடுத்துகிறார்கள். எதிர்காலம் மிக மோசமான காலகட்டத்தை நோக்கி நகருவதாக நினைக்கிறீர்களா? ஆமாம், இன்றைக்கி காலகட்டம் வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. ஏன்னா இருக்கிற அந்த கலாச்சாரங்களே வந்து குழம்பி போச்சு, கட்டமைப்பே வந்து உடஞ்சி போச்சு. ஏன்னா பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான
கல்வி முறைகள். இது கல்வி முறை ஒரு காரணம், அரசியல் ஒரு காரணம். அரசியலில் பலவிதமான கருத்துக்கள், எந்த கருத்தை உள்வாங்கிறது எந்த கருத்தை விடுறது எதுவுமே தெரியல மக்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இதுதான் இங்கே சிக்கலே. இங்கே ஒரு நாத்தியம் பேசுகிறான்னா அதையும் எடுத்துக்கிறான். நல்லா பேசுகிறாருங்க அவர், கரெக்டு தாங்க அவர் சொல்கிறதுன்றான். ஒரு ஆத்தியம் பேசுனான்னா அதையும் எடுத்துக்கிறான். அது கரெக்டாக சொல்கிறாரு, நல்லா பேசுகிறாருங்க அப்படின்றான். உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ ஆத்தியனா நாத்தியனா? அப்போ அங்கே அந்த பகுத்து பார்க்குற தன்மையே எதுலையுமே கிடையாது. அப்போ அந்த அந்த தன்மை இல்லாத போது அவன் வந்துட்டு யாரை மதிப்பான், யாரை மதிக்க மாட்டான், எதுவுமே கிடையாது. சுயநலமாகவே வாழ்வான் அவன். ஏன்னா எல்லாத்தையும் எடுக்கிறான் இல்லையா, அவன் எல்லாத்தையும் எடுக்கிறான். நல்லதையும் எடுக்கிறான், கெட்டதையும் எடுக்கிறான். அப்போ எது நல்லது எது கெட்டது இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற ஆற்றல் அவன்கிட்ட கிடையாது. அப்படி ஒதுக்குற ஆற்றல் இல்லாத போது அவன் எல்லாரையும் உதாசீனப்படுத்திடுவான். எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துவான். அப்பா அம்மாவையும் உதாசீனப்படுத்துவான், சொல்லிக் கொடுத்த ஆசிரியரையும் உதாசீனப்படுத்துவான், அவனுக்கு வழிகாட்டியையும் உதாசீனப்படுத்துவான். அவருடைய தேவையெல்லாம் தான் சுகமாக வாழணும். ஏன்னா இன்றைக்கி கல்வி திட்டமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஃபீஸ் கட்டலைன்னு வச்சிங்களேன், உங்களை பரவாயில்லன்னு சொல்லி சேர்த்து போனான் அந்த ஸ்கூலில். அப்பா அம்மாவை கூட்டு வான் பண்ணுவான். அந்த புள்ள முன்னாடியே அப்பா அம்மாவை திட்டுவான். அப்போ அந்த பிள்ளையுடைய மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அப்போ அந்த காயம் அவனுக்குள்ளே உருவாயிட்டு தான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், பணம் தான் வாழ்க்கை போல இருக்கு, பணம் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நம்ம அவமானப்படணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே 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 அந்த அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு நாளைக்கு அவனை இன்னொருத்தனை அவமானப்படுத்துகிறான். நேற்று நான் அப்படி தான் அவமானப்பட்டேன், நான் இன்னொருத்தனை நான் இதுக்காக நான் அவமானப்படுத்துகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா கல்வி கூடத்திலே அப்படி தானே செஞ்சாங்க, இதே நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அவன் எடுத்துக்கிறாத. ஏன்னா அந்த மாதிரியான மனோபாவத்தை தான் திணிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. ஓடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவன்கிட்ட போய் நீங்கள் அப்பா அம்மாவை பாரு, அண்ணன் தம்பிகளை பாருன்னா அவன் காதுலேயே வாங்க மாட்டான். ஏன்னா அவனை நோக்கியே ஓடுறான், சுயநலத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிறவனை போய் எப்படி நீங்கள் மாற்ற முடியுது? அப்போ யார் மாற்றணும் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் வரணும். இதில் அரசியல் ரீதியான மாற்றம் வரணும், கலாச்சார ரீதியான ஒரு மாற்றமும் வரணும் இதில். ஏன்னா இந்த பாவ புண்ணியம் அப்படின்றத சட்டம் போட்டு ஒரு மனுஷனை பாவ புண்ணியம் பார்க்க வைக்க முடியாது. மனசாட்சியோடு நீங்கள் நடந்துக்குங்கன்னா அதுக்கு சட்டம் போட முடியாது. மனசாட்சியோடு நீங்கள் நடக்கிறது சட்டம் போட முடியுமா? போட முடியாது. அப்போ உங்கள் மனசாட்சியோடு உங்களை நடக்க எப்படி உங்களை தூண்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அரசியல் காரணமாக இருக்கணும், இல்லை கல்வி முறை காரணமாக இருக்கணும், அப்படின்னா கலாச்சாரம் காரணமாக இருக்கணும். இந்த 3 காரணங்களால் தான் உங்களை மனசாட்சியோடு உங்களை இயங்க வைக்க முடியும். இன்றைக்கி அந்த 3மே இன்றைக்கி கெட்டு போச்சு. ரெண்டால ஒன்றும் பண்ண முடியாது. கலாச்சாரத்தெல்லாம் மாற்றலாம். கலாச்சாரம் கெட்டு போய் தானே உண்மையான மாற்றம் கிடைக்கும்ல. கலாச்சாரத்தை உண்மையான மாற்றம் எப்படி? அதுதான் குழம்பி போயிருக்கிறானே இங்கே. எனக்கு எல்லா மதமுமே ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அந்த பக்கம் ஏசப்பா ஏசப்பான்றான் ஒருத்தன், இந்த பக்கம் அல்லான்றான், இந்த பக்கம் சிவான்றான். நடுநிலையாக நடுவில் உட்காந்துட்டு முழிக்கிறான் அவன். இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா, அவன் சொல்கிற கருத்தை கேட்குறதா இவன் சொல்கிற கருத்தை கேட்குறதா இவன் சொல்கிற கருத்தை கேட்குறதா அப்படின்னு. இப்போ அவன் குழம்பி போயிருக்கிறான். அவன் குழம்பி போய் இருக்கிற ஒருத்தன்கிட்ட போய் நீங்கள் கலாச்சாரத்தை எப்படி நீங்கள் திணிக்க முடியும்? ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எல்லா மனிதர்களையும் ஒரு கோட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் இனிமேல் அந்த சாத்தியம்லாம் இங்கே கிடையாது. உலகம் அழிஞ்சா தவிர உலகம் அழிஞ்சாதான் இதுக்கு ஒரு முடிவு வர முடியும், இல்லைன்னா முடிவு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி மத பிரச்சாரன்றது மத வெறின்றது எல்லா மதத்துலேயுமே வந்துடுச்சு. எப்போ தான் உலகம் அழியிறது? நாளையே விட அழிச்சிருவா விட்டுங்க. என்னமா இந்த உலகத்துல ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கேன், நான் நாளைக்கு அழிச்சு விட்டுருக்கேன். சரியான பதில். எப்போ உலகம் அழியும்? இல்லை, அழிவை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியுது. அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன் அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி? இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, மனுஷனுடைய மனசுல அமைதியே கிடையாது. அமைதியை இழந்து வாழ்றான் எல்லா மனுஷனுமே. எந்த மனுஷனுக்குமே அமைதி கிடையாது. எல்லாரும் அமைதியை தேடுறான், ஆனால் எப்படி தேடுறதுன்னு தெரியல. அதுதான் பிரச்சனையே இங்க. அப்போ அமைதி இல்லாத ஒரு மனோநிலை என்ன ஆகும்னா, இது பிரபஞ்சத்தையே ஆட்டி படைச்சிடும். மனுஷனுடைய மனசு அவ்வளோ சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்ம இந்த மனுஷனுடைய மனசு அமைதி இல்லாமல் போனதுக்கு அடிப்படை காரணம் பொருளாதாரம் மாற்றங்கள்.
பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் வந்து மனுஷனை வந்துடைய மனசை வந்து ரொம்ப நிறைய விஞ்ஞான தளவாடங்கள் நிறையா வந்துருச்சு. நமக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு கருவி வந்துருச்சு, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. இப்படி ஏகப்பட்ட கருவிகள், ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாகி கடைசியில் இந்த மனசை எப்படி அமைதிப்படுத்துறது அப்படின்ற கருவியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த கருவி கண்டுபிடிக்காத ஒழிய இதுக்கு எந்த தீர்வுமே கிடையாது. ஆனால் மனசின்னு ஒரு கருவியே கிடையாது. இதுதான் பிரச்சனையே. இங்கே மனசுன்னு ஒரு உடம்புக்குள்ள எல்லா உறுப்பும் இருக்கு, ஆனால் மனசுன்னு ஒன்று எங்கே இருக்கு? அது இருந்தால் சரி பண்ணிடலாமே அதை, ஆனால் சரி பண்ண முடியாது. அதனால வந்து அது போக்குக்கே அவன் விட்டுட்டான். அதை தானா சரி ஆகாது அது. ஏன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த விஞ்ஞான வளர்ச்சி அவ்வளோ அசுர வேகத்தில் போயிட்டு இருக்குது. இதுக்கு இறைவன் வந்து சீக்கிரமாக முடிவு பண்ணிட்டோம். அது முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இறைவனுடைய முடிவு தான் இது. மனுஷனுக்கு எல்லா விதமான இன்பங்களை கொடுத்து கடைசியில் மொத்தத்துக்கு ஆஃப் பண்ணுறதான். ஆதி காலத்துலலாம் இவ்வளோ இன்பங்களை நம்ம எந்த ஒரு ஜெனரேஷன்லையும், இப்போ நம்ம ஜெனரேஷன் தான் நம்ம, அதாவது என்னுடைய வயசுக்காரன் வந்து ஒரு 50 வயசுக்காரன் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண் எப்படி இருந்தது, இந்த உலகம் எப்படி இருந்ததுன்றது தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் கரண்ட்டு கிடையாது, கிராமங்களில் கரண்ட்டு கிடையாது. இவர் இந்த சீமத்தண்ணி விளக்க வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து படித்தோம். அந்த சீமத்தண்ணி விளக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்தோம் நாங்கள். அந்த கிராமமே இருளில் தான் இருக்கும். நைட் ஆயிடுச்சுன்னா இருள் வாழ்க்கை தான். அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா அப்படி தான் இருந்தது. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அப்பவும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 14 வயசுக்கு அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா எங்கள் ஊரில் எல்லா வீட்லையும் லைட் எரியுது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஃபேன் ஓடுது. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் டாய்லெட் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா சென்னையை விட பெரிய பெரிய பங்களாலாம் இருக்குது எங்கள் கிராமங்களில். எல்லார் வீட்லையும் ஏசி இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இங்கே இப்படியே மாறி போச்சா? அப்போ வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது. அதுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த அசுர வளர்ச்சியை வந்து ஆதிகால மன்னன் கூட அனுபவிக்கலை. ஒரு சாதாரண ஒரு பிரஜை அனுபவிச்சதை ராஜராஜ சோழன் கூட அனுபவிச்சிருக்க மாட்டான். மன்னன் ராஜராஜ சோழன் கூட அனுபவிச்சிருக்க மாட்டான். அவனே விசிறிக்கு தான் படுத்திருப்பான். நம்ம ஏசியை போட்டு தூங்குறோம் நம்ம ஜம்முன்னு. என்ன அப்ப இந்த அசுர வளர்ச்சி அதை குறுகிய காலத்துல நீங்க கவனிக்கணும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு அசுர வளர்ச்சி இவ்வளவு குறுகிய காலத்துல வந்தது அப்படின்னா இது வரக்கூடாது. இந்த மாதிரி படிப்படியாக தான் ஒரு மனுஷன் பிறந்து அவன் கோமணம் கட்டுறதுக்கே பல ஆயிரம் வருஷம் ஆகிப்போச்சு. மனித ஜென்மம் ஜெனித்து அவன் கோமணம் கட்டுறதுக்கே 1000 வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் அவன் வந்து விவசாயம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் வந்து அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு பல்லாயிரம் வருஷம் ஆகிப்போச்சு. இப்படி தான் வளர்ச்சி படிப்படியாக தான் வந்தது. ஆனால் இந்த ஒரு 30-40 வருஷத்தில் விஞ்ஞான வளர்ச்சின்றது வந்து அசுரத்தனமான வளர்ச்சி. இது வந்து அழிவைக்கான ஒரு இறுதி நிலையில் நம்ம எட்டலை, பாதிக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது எந்த நேரம் வேணாலும் அழியலாம். அந்த நிலைக்கு வந்துட்டோம். நம்ம எப்போ வேணாலும் ரெடியாக தான் இருக்கணும். நம்ம ரெடியாக இருக்கணும். உலக அழியத்துக்கு நாம் ரெடியாக தான் இருக்கணும். நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் ரெடி ஆகலையே? இல்லை ரெடி ஆகுறீங்களா இல்லையா? அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் ரெடியாக இருக்கிறேன். நான் எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கும் நம்ம உள்பட. அப்போ அது விடுற அனல் காற்று சீக்கிரமாக கொண்டு போயிடும் போது அதுதான் அது மாசுபடுது இல்லையா? காற்ற மாசுபடுது. உங்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்குது. எல்லாம் பாதிக்குது தான். கண்டுபிடிச்சானே அப்போ அந்த கருவி என்ன பண்ணுறது? அதுக்கடுத்து குப்பையில் போட முடியும். அதை அனுபவிச்சுட்டு மொத்தமாக போவோம் வாங்க. முடிவு நெருங்கிட்டு. ஆமா, முடிவு நெருங்கிடுச்சு. அதுல எந்த மாற்று கருத்து? ரொம்ப சந்தோஷம். இதுல யாராவது தப்பிச்சு வாங்க, இந்த பக்கம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஆசிரமங்கள்லாம் வாங்க, தப்பிச்சு வாங்க, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா உயிரோட இல்லை. உயிரோட இருக்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக கூப்பிடல. நம்ம மனசை வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக கூப்பிடலாம். தயார்படுத்தி செத்துடலாம். ஆமா, தயார்படுத்திக்கிட்டு ஹாப்பியா செத்துடலாம். அப்போட செத்து போயிடணும். வேற என்ன பண்றது? எல்லாரும் சாகும்போது நம்ம மட்டும் உயிரோட இருந்தோம்னா அது நம்ம எவ்வளவு பெரிய பாவி. அப்ப அதாவது துக்கமா சாவத்தை விட ஹாப்பியா செத்து போயிடலாம். ஆமா, ஹாப்பினஸ் தான் ஆன்மீகமே.
மனசை வந்து எப்பயுமே ஒரு குதூகூலத்திலையும் கொண்டாட்டத்திலையும் எப்பயுமே இருக்கணும், பரவச நிலையில் இருக்கணும். இதுதான் இந்த ஹாப்பினஸ் தான் ஆன்மீகத்துக்குள்ளே அழைக்கிறது. அதனால் மரணம் வந்தாலும் ஹாப்பினஸ் தான். டைட்டானிக் படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்துட்டு கப்பலே மூழ்க போகும்போது ஒரு 4 பேர் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, பிடியில் வாசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி பிடியில் வாசிச்சுட்டு இருப்பான். ஒருத்தவங்க வந்து அந்த பாதுகாப்பு கவசம் கொடுப்பான், போப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு குழந்தை அந்த படத்துலேயே ஒரு குழந்தை அந்த வான வெடிக்க விடுவாங்க, எங்கன்னா கப்பல் தெரிந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்ட்டு வானக வெடிக்கும். அப்போ வந்து ஒரு குழந்தை அப்படியே பிரகாசமாக சிரிக்கும், ஒரு ஹாப்பினஸ்ஸாக. அந்த ஹாப்பினஸ் அந்த மாதிரி குழந்தை மாதிரி ஹாப்பினஸ்ஸாக நம்ம போயிடலாம். நம்ம டைட்டானிக் கப்பல் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போ மூழ்குனா கப்பலில் ஓட்டை விழுந்துருச்சு. இந்த உலகங்கிற டைட்டானிக் கப்பலில் ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ மூழ்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்கலாம்.